சாலிகீன்கள் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. இங்கு நாம் ஒன்று கூடியிருப்பதைப் போல மக்காவிலேயும் மதீனாவிலேயும் பைத்துல் முகத்தஸிலேயும் ஒன்று கூடுகிற பாக்கியத்தை தருவானாக. கண் குளிர கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரிசனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் கேள்வி கணக்கில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறையாலயமாம் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு பைத்துல் அந்த அபீ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று ஒரு துவா செய்தார்கள். ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். ரப்பே, இவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பு. ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய வேத வசனங்களை எல்லாம் ஓதி காமிக்கிற, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தருகிற, வயுஸக்கீஹிம், இவர்களை தூய்மைப்படுத்துகிற பக்குவப்படுத்துகின்ற ஒரு ரசூலை இவர்களில் இருந்தே நீ அனுப்பிவை. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மிகைப்பாளன் தீட்சண்யமானவன் என்று ஒரு துவாவை கேட்டார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அனமின் துவாயி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் மூலமாக நான் பிறந்தவன். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நான் வர இருக்கிறேன் என்று சோபனம் சொல்லப்பட்டவன் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். ஒரு நபியை அனுப்பணும், அவர் வேதத்தையும் ஞானத்தையும் படித்து கொடுத்து இவர்களை பக்குவப்படுத்தி உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, நல்லவர்களாக, நாதாக்களாக, இறைநேச செல்வராக அவர்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமர்களை உருவாக்கின்ற ஒரு நபியை அனுப்பி வை யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. பாருங்கள் சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அத்துணை பேர்களும் மணிகள், முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள், உயர்ந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற போது ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். பெரிய ஒரு படையை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்றாங்க. மக்காவுக்கு புறநகரிலே சஜ்ஜான் என்ற ஒரு பள்ளத்தாக்கு, ஏராம் கட்டி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக், இதை எங்கேயுமே கேட்க முடியாது. ஏராம் கட்டி ஹஜ்ஜிக்கு போகும்போது தான் இந்த தல்பியா முழக்கம். ஷாவுல் அமீதி சிறப்பு பேச்சாளர் வந்த உடனே அவர்களை மகரிப்பரு சந்திக்கும் போது, ஹஜ்ரத் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தேன்னாங்க. மகிழ்ச்சியா இருந்துச்சு. அங்கதான் இந்த லப்பைக் கேட்க முடியும். தக்பீர் தல்பியா முழக்கத்தோடு அந்த சஜ்ஜான் என்ற பள்ளத்தாக்கை அடைந்த உடனே ஜனாதிபதி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கா புக்கான் ஷதீதா, கடுமையா அழுதாங்க. தேமி தேமி அழுதார்கள். கண்களெல்லாம் சிவந்து விட்டது, ஜாடியெல்லாம் நனைஞ்சிருச்சு. மக்கள் கேட்கிறாங்க, ஹலீஃபா ஜனாதிபதி அவர்களே ஏன் அழுகிறீர்கள்? அழுதுகிட்டு தான் வர்றீங்க, துவா செஞ்சுட்டு வர்றீங்களா, அழைச்சிட்டு வர்றீங்க, இந்த இடத்துக்கு வந்தவுடனே இப்படி தேமி தேமி அழுகிறீர்களே, என்ன காரணம்? என் பழைய ஞாபகம் வந்துருச்சுப்பா. இங்க வந்த உடனே என் பழைய நிலை வந்து விட்டது. இந்த இடத்துல தான் நான் ஆடு மேய்ப்பேன், ஒட்டகம் மேய்ப்பேன். ஆடு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா மாலை நேரம் ஆகிவிட்டால் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, நான் நிற்பேன். என் பெத்த தகப்பனார் கத்தாபு வந்துடுவார். எல்லாரும் ஆடு மேய்க்க ஒட்டக மேய்க்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா, நீ ஏண்டா நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்பார். நான் சொல்லுவேன், இல்லை ஒரு 15 ஆடு ஓட்டிட்டு வந்தேன்,
ஒரு 20 ஆடு ஓட்டிக்கிட்டு வந்தேன், 2 ஆட்டை காணலை. ஒரு 10 ஒட்டகம் கொண்டு வந்தேன், ஒரு ஒட்டகத்தை காணலை. அதுதான் தேடிக்கிட்டு நிற்கிறேங்குவேன். கையில் வச்சிருக்கிற குச்சியால் என்னை அடிப்பார். ஒரு ஒட்டக மேய்க்க தகுதி இல்லை, ஒரு வாடு மேய்க்க உனக்கு வக்கில்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று அடிச்சு என் தகப்பனாரு தேடி பிடிச்சு நாங்கள் கூட்டுக்கு போவோம். இது ஒரு காலம். ஆடு மேய்க்க தகுதி இல்லை, மாடு மேய்க்க தகுதி இல்லை, ஒட்டக மேய்க்க தகுதி இல்லை என்று என் பெத்த தகப்பனார் சொன்னார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து கலிமா சொல்லுகிற பாக்கியம் கிடைத்தது. அவரிடத்தில் பையத்து பெற்றேன். என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றி விட்டார்கள். கலீஃபாவா இருக்கிறேன், ஜனாதிபதியாக இருந்து உங்களை வழிநடத்தாட்டி மக்காவை நோக்கி அழைத்து செல்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு! அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை தந்திருக்கிறான் என்று தன்னை பெருமானார் உருவாக்கிய அந்த விதங்களை சொல்லி காமிக்கிறார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் என்னை புடம்போட்டப்பட்ட தங்கமாக மாற்றினார்கள். வாஃபக்து ரப்பி பி ஸலாத்தின் வாஃபக்கனி ரப்பி பி ஸலாத்தின் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. 3 விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு நான் நேர்பட்டு விட்டேன், 3 விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு நேர்பட்டு விட்டான். என் பேச்சுக்கு தோதுவாக குர்ஆனிலே பல இடங்களில் ஆயத்து இறங்கியிருக்கிறது. நாம் பேசிய பேச்சை அப்படியே 3 இடங்களில் ஆயத்தாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். ஏன் பேச்சு? நான் பேசினேன், என் பேச்சு அப்படியே அல்லாஹ் ஆயத்தா இறக்கிட்டான். நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர்றாங்க, தவாப் செய்யறாங்க. நாயகமே மக்காமை இப்ராஹிம்ல தொழுகாம போறாங்க. தவாப் செஞ்சு முடிச்சிட்டா மக்காமை இப்ராஹிமில் 2 ரக்காயத்து தொழ வேண்டும் என்று சொல்லுங்கள் நாயகமே என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அதை இப்படி சொன்னேன், வத்தகிது மீ மக்காமி இப்ராஹிம முஸல்லா, மக்காமை இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்குங்கள் என்று சொல்லுங்கள் நாயகமே. சொல்லிக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் ஆயத்தாகவே இறக்கிட்டான். இத்தகிது மீ மக்காமி இப்ராஹிம முஸல்லா. அது ஏன் பேச்சு? நான் பேசிய பேச்சை படைத்தவன் 7 வானத்துக்கு மேலே இருந்து வசனமாக இறக்கிவிட்டான். என்ன உன் பேச்சை கேட்கணுமா? வேத வாக்கா என்று சொல்வோம் அல்லவா? என் பேச்சை வேத வாக்காக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், நாயகமே நல்லோர் பொல்லோர் எல்லோரும் உங்கள் இல்லத்துக்கு வர்றாங்க. யாரு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியாது. அந்நிய ஆண்களும் பெண்களும் டைரக்டா சந்திச்சு பேசக்கூடாது, திரைக்கு அப்பால் தான் நின்று பேசணும்னு சொல்லுங்க நாயகமே. இதா சஅல்து மூ உன்ன மத்தான் ஃபஸ்அலு உன்ன மி வராய் ஹிஜாப். அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களிடத்தில் ஏதாவது கேட்பதா இருந்தால், பொருளை கேட்பதா இருந்தால், பேசுவதா இருந்தால் திரைக்கு அப்பால் தான் பேச வேண்டும், டைரக்டா பேசக்கூடாது. நேருக்கு நேராக அந்நிய பெண்களை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லுங்கள். இதா சஅல்து மூ உன்ன மத்தான் ஃபஸ்அலு உன்ன மி வராய் ஹிஜாப். திரைக்கு அப்பால் இருந்துதான் அந்நிய பெண்கள்கிட்ட பேசணும் சொல்லுங்கள் நாயகமே. சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன் பேச்சு? அது அல்லாஹ் அப்படியே ஆயத்தாக இறக்கிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராட்டியார்கள், என் மகளும் ஹப்சாவும் கட்டுப்பட்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிற ஜீவனாம்சம், அந்த குடும்ப செலவுக்கு கொடுக்கிற காசு பத்தாது, இன்னும் அதிகமாக்கி தாருங்கள் என்று கேட்டாங்க. இப்படி கேட்கிறாங்கிற தகவல் எனக்கு வந்த உடனே என் மகன் ஹப்சா வீட்டுக்கு வந்தேன். ஹப்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்க துனியாவை கேட்கிறீங்களா, காசு பணங்களை கேட்கிறீர்களா? எனக்கு தகவல் வந்ததே உண்மையா? அப்படியே அழுகிறாங்க. ஹப்சா நாயகி, மரியாதையா இருங்க. அசாரப்புஹு இன் தல்லக குன்ன ஐ இப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தின் மூமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிவாத்தின் வ அபுக்காரா. உஷா, கபர்தார், எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒழுங்கா இருங்க, இல்ல உங்களை தலா கூட்டு இல்லங்களுக்கு போக சொல்லிடுவாங்க. உங்களை போக சொல்லிட்டாங்கன்னா உங்களை விட சிறந்த மனைவிகள் எல்லாம் பாரமாக்கிறோம். மூமினான முஸ்லிமான தொழுகின்ற நோன்பு வைக்கின்ற கன்னிகளை விதவைகளை அல்லாஹ் பாரமாக்கி கொடுத்துருவான். ஒழுங்கா இருங்க. என் மகள்கிட்ட சத்தம் போட்டு போனேன். நான் பேசின பேச்சு அப்படியே ஆயத்தாக இறங்கிவிட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்தான். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர் பேசுகிறார் என்று எண்ணாதீர்கள், அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
ஆடு மேய்க்க தகுதி இல்லை, மாடு மேய்க்க தகுதி இல்லை, ஒட்டகம் மேய்க்க வைக்கல. என் பெத்த தகப்பன் சொன்னாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான், அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை பெருமானார் உருவாக்கினார்கள். என் பேச்சுக்கு தோதுவாக பல இடங்களிலே குர்ஆனிலே ஆயத்தை இறக்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! என்னை எப்படி பக்குவப்படுத்தி விட்டார்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணுகின்ற போது என் கண்ணை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆகவே அழுகிறேன் என்று சொன்னாங்க. இப்படிப்பட்ட பல உத்தமர்களை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகி கொண்டுகிட்டு தான் வருவாங்க. சொல்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் ஜிப்ரீல் அடிக்கடி வந்து போனா என்ன, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உமானத்த நஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக், நபியே நாயகமே உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்தில் அளவலாக வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் எங்களால் வர முடியாது. அல்லாஹ் போ சொன்னாதான் வருவோம், வகி கொண்டுகிட்டு தான் வருவோம், சும்மா உங்கள்கிட்ட வர முடியாது நாயகமேங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வகி கொண்டுகிட்டு தான் வருவாங்க. வகியை சொல்லி கொண்டிருக்கும் போதே அபூதர் ரலியல்லாஹு வர்றாங்க. நாயகமே உங்கள் தோழர் அபூதர் வருகிறார், துக்ரிஉ மின்னி ஸலாம், என் ஸலாத்தை அவருக்கு எத்தி வையுங்கள். அத்தஅரிஃபு அபூதர், அபூதரை உங்களுக்கு தெரியுமா ஜிப்ரீல் கேட்குறாங்க. ஏன்னா அவர் பேர் அபூதர் கிடையாது, அது சிறப்பு பேர், புண்ணியத்து. அவருடைய பேர் ஜுந்துப் பின் ஜுனாதா, அது யாருக்குமே தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேர் அப்துல்லா இப்னு உஸ்மான், யாருக்கும் தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தான் விளங்கும், அப்துல்லா இப்னு உஸ்மான்னா உஸ்மான் ரலியல்லாஹு விளங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க தாப்பனார் பேர் உஸ்மான், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேர் அப்துல்லா. அபூதர் அவருடைய பேர் ஜுந்துப் பின் ஜுனாதா தான், ஆனால் குன்னியத்து சிறப்பு பேர். அபூதர் வருதா சலான் சொல்றா, சொல்லுங்கன்னு சொல்றீங்களா, அபூதரை தெரியுமா, தாரிஃபாவா உவ மஷூரின் தானா, மலக்குமார்களான எங்கள்கிட்ட ரொம்ப பிரபல்யமானவர் ஆயிற்றே. அப்படியா, அவரை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருப்போம், மாணவர்களான மலக்குகள் அவரை பத்தி நாங்க ரொம்ப பேசுவோம். ஏன் பேசுறீங்க, அவர் 10 விஷயங்களை கொண்டு துவா செய்யறார், வேற யாரும் அந்த துவாவை செய்யல, மற்றவங்க செய்யறாங்க, 1-2 கேட்பாங்க. 10 விஷயங்களை கொண்டு ஒட்டு மொத்தமாக துவா செய்யக்கூடியவர் அபூதர். அப்படியா, சொல்லுங்க என்ன துவா, அவர் வந்திருக்காருல கேளுங்கிறாங்க. அபூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு சலான் சொல்றாங்க, ஏதோ ஒரு 10 விஷயங்களை கொண்டு துவா கேட்கிறீங்களாங்க, என்ன துவா? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ரகசியத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பகிரங்கமாக்கிட்டாங்களா, எல்லாம் உங்க பரக்கத்து தான் யார சொல்லலாம். அல்ஹமனி அல்லாஹு, உங்க பரக்கத்தில் என் கல்பில் அல்லாஹ் உதிக்க செஞ்சான். அந்த துவாவை நான் ஓதுறேன், ஓதிக்காமீங்க, சமுதாயமும் அந்த துவாவை ஓதட்டும். நீங்க செய்யற துவாவை கண்டு மாணவர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்களா, சொல்லுங்க. அபூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷியா வ இல்மன் நாஃபிஆ வ யகீனன் சாதிகா வ தீனன் கையிமா. ஆன்மீக துவா இந்த 5. அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியத்த மின் குல்லி பலியா, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக தவாமல் ஆஃபியா, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக தமாமல் ஆஃபியா, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஷுக்ர அலல் ஆஃபியா, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஹினா அனின் நாஸ். இது ஒவ்வொரு மனிதரும் கேட்கணும். இந்த 10 விஷயங்களை கொண்டு துவா செய்கிறேன் ஏங்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு சொல்றாங்க, நபியே நாயகமே, இந்த துவாவை ஒரு மனிதர் ஓதிவிட்டாரையானால், இந்த 10 விஷயங்களை கொண்டு ஒரு மனிதர் துவா செய்வாரையானால், சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களில் இருந்து ஒரு அழைப்பு வரும். நீ இந்த 10 விஷயங்களை கொண்டு துவா செய்தாய், எங்கனாலும் போய்க்கப்பா, எந்த வழியில்னாலும் போய்க்க, சொர்க்கத்துக்குள்ள போ என்று சொல்வார்கள். இந்த துவாவை ஓதினால் ஒரு வானவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஆமீன் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த துவாவை ஓதினவரை யா வலியல்லா, ஓ அல்லாஹ்வுடைய நேசரே
என்று வானவர்கள் அழைக்கிறார்கள். நாயகமே, ஒரு அதி அற்புதமான துவான் நாம் கிடைச்சோம். சகோதரர்களே, இந்த துவாவை நாமும் ஓதுன டைம்லாம் குறுகிய டைம், இது நவீனமான காலம். அபுஐமன் என்ன இந்த துவாவை போட்டு விடுங்க நம்ம இதில். அதாவது துவாவு அபீதர் தட்டினாலும் துவா வந்து விழுந்துடும். கூரில் போய் துவாவு அபீதர், நாளைக்கு இந்த துவாவை போடுங்க. அபூதர் ரலியல்லாஹு ஓதிய துவா. இந்த 10 விஷயங்களை கொண்டு நாமும் துவா கேட்க வேண்டும். அன்பு சகோதரர்களை, நம்மையும் அல்லாஹ் வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பான். சஹாபாக்கள்ல பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஒவ்வொரு சஹாபாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதமாக உருவாக்கினார்கள். புகாரி ஷரீஃபில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டு துணி அன்பளிப்பாக கொடுக்கப்படுது. பட்டு தங்கம் ஆண்கள் அணியக்கூடாது, ஹதியாவா கொடுத்தா வாங்கி லேடிஸ்களை கொடுக்கலாம். பட்டு துணி ஒன்று அன்பளிப்பா வருது. சஹாபாக்கள்லாம் அதை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அழகா இருக்கு, மென்மையா இருக்கு, ஆச்சரியமா தொடுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தாஜபூன மின்ஹு, இந்த துணியை கண்டு ஆச்சரியமா படுகிறீங்க? ஆமதாயமே, அழகா இருக்கு, தொட்டா நல்ல மெது மெதுன்னு இருக்கு, நல்லா இருக்குது, அதை தான் பார்க்குறோம். என்னப்பா நீங்க இந்த துணியை போய் கண்டு ஆச்சரியப்படுறீங்களே? இல்ல மனாதிலு சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னா அஃதலு மின்ஹு வ அல்யனு. சொர்க்கத்தில் என் அருமை தோழர் சஅத் இப்னு முஆத், அவுஸ் கூட்டத்தின் தலைவர், அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுக்கப்படக்கூடிய கர்ச்சீப்புகள் இதை விட சூப்பரா இருக்கும்பா. அவர் கர்ச்சீப்பே எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய ஆடை எப்படி இருக்கும், மாளிகை எப்படி இருக்கும், உணவு எப்படி இருக்கும், அவருக்கு உயர்ந்த கர்ச்சீப்புகள் வழங்கப்படும், இதை விட சூப்பரா இருக்கும். நான் பாருங்க, இங்க இருக்கும் போதே அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பாராட்டுகிறார்கள். அவர் மரணித்த சமயத்திலே சொன்னாங்க, ஆதா அபுதுன் சாலி, இவர் சாலிகான மனிதர், உயர்ந்த மனிதர். தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டவுடனே ரஹ்மானுடைய அரிசியே கிட்டு கிட்டத்து விட்டது. முக்கியமானவங்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டா அப்படியே ஆடி போயிடும் இல்லையா? இவருடைய மூத்து செய்தியை கேள்விப்பட்டு ரஹ்மானுடைய அரிசி கிடுகிடுத்தது. அபுவாபு சமா, இவரை வரவேற்பதற்காக வானத்து வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டது. ஷஹீதுலஹு 70,000 மினல் மலாயிகா, இவருடைய ஜனாசா தொழுகையில் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார்கள். மாமனிதர் சஅத் இப்னு முஆத் பாராட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பெருவிழா எடுத்து சிறப்பான முறையிலே 4வது தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. ஒரே ஒரு செய்தி, இபிலீஸின் 4 தடவை சத்தம் போட்டு அழுதானா. இன்ன இபிலீஸ் ரன்ன அர்பஅ மர்ராத்தி, 4 தடவைகள் சத்தம் போட்டு அழுதானா இபிலீஸ். அதுல முதல் தடவை அவன் ரஜீம், தூக்கி எரியப்பட்டவன் நீ என்றவன் சபிக்கப்பட்ட நேரம். வலியுல்லா, தகியுல்லா, ஹாசினுல் ஜன்னா, முஅல்லிமுல் மலக்கூத் என்றெல்லாம் அவனுக்கு பேரு. சஜிதா செய்ய மறுத்தவுடனே இன்னக்க ரஜீம், நீ தூக்கி எறியப்பட்டவன், என்னுடைய அருளை விட்டும் தூரமானவன் என்று சபிக்கப்பட்ட நேரத்தில் சத்தம் போட்டு அழுதான். கீழே இறங்கடான்ட்டான், இறங்கு ஓடு. கீழே இறக்கப்பட்டவனையும் ஓன்னு அழுதான். 3வது தடவை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே எல்லாரும் மகிழ்ந்தாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கூட சிரிச்சாங்களாம். நரக அதிபதி மாலிக் அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்து அதிபதி ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரக அதிபதி சிரிக்கவே மாட்டார். அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சான், ஹாத்தமுன் நபி சய்யிதுல் அன்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கன்னு சிரிச்சார். அன்னைக்கு சிரிச்சாரு யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாமே சிரிச்சாங்க. இந்த மூதேவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே நம்ம பாச்சா படிக்காது, நம்ம எப்படித்தான் கெடுத்தாலும் ஒரு துவாக்களை சொல்லி கொடுத்து உருவாக்கிடுவாரே, யுஸக்கீஹிம்னு துவா செஞ்சாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பக்குவப்படுத்தி தூய்மையாக்கிடுவாரே, அழுதான். 4வது தடவை சூரத்துல் ஃபாத்திஹா அல்லம்து சூரா இறங்கின சமயத்திலையும் தேமி தேமி சத்தம் போட்டு அழுதான். உயர்ந்த சூரா, அந்த மாதிரி ஒரு அத்தியாயம் குர்ஆனில் கிடையாது. காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட அது 2 தடவை அருளப்பட்டிருக்கிறார். தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனே மக்காவில் ஒரு தடவை இறங்கியது.
மதீனாவில் வந்தவுடனே கிட்டத்தட்ட 17-18 மாசம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இறை ஆலயமாம் காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற பேர் அவா இருந்துச்சு. மதீனாவுடைய புறநகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு தொழுக இந்த ஆயத்து இறங்குது. 2 ரக்காத்து முடிஞ்சிருச்சு. 3ஆவது ரக்காத்துக்கு எந்திரிக்கும் போது கது நரா தகல்லுப வஜீக ஃபிஸ்ஸமா ஃபலனு வல்லி என்னக்க கிப்லத்தன் தரலாஹ் ஃபவல்லி வஜீக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம். உங்கள் அருள் சிந்துகின்ற முகம் அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். காபாவை முன்னோக்கி தொழுவதற்கு ஆணை வராதா என்ற ஆவலிலே வானத்தை அடிக்கடி பார்க்கிறீங்க. ஃபலனு வல்லி என்னக்க கிப்லத்தன் தரலாஹா, நீங்கள் பொருந்திக் கொள்ளுகின்ற திசையின் பக்கம் உங்களை திருப்புகிறோம். ஃபவல்லி வஜீக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுங்கள் நாயகமே. தொழுகையில் ஆயத்து இறங்குச்சு. 3ஆவது ரக்காத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதாங்க. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் மதீனாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். இப்படி கிப்லா திருப்பப்பட்ட உடனே ஒரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிச்சான். 2 தடவை. எந்த ஆயத்துமே 2 தடவை இறங்கியது கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா 2 தடவை இறங்கியது. அது அற்புதமான சூரா, அழகிய சூரா, சூரத்து ஷிஃபா, சூரத்து ஷாஃபியா. அதை ஓதி ஊதனம்னா நோய் பிறந்துடும். அதை ஊதி தண்ணி குடிச்சோம்னா சீக்குகள் ஓடி போய்விடும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கின உடனேயும் சத்தம் போட்டு அழுதானா. சூரத்துல் ஃபாத்திஹாவை தாய்மார்களே ஓதுங்கள், சகோதரர்களே ஓதுங்கள், ஓதி துவாக்களுங்க, எல்லா பாக்கியத்தையும் தருவான் அல்லாஹ் தஆலா. நபி ஸல்லல்லாஹு பரக்கத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. ஆங்காரமாய் வருநோயும் ஔஷதம் இல்லா இந்நோயும் ஏங்கி திணறும் மரண நோய் ஈழை இழப்பு நீரடைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாத ஓடிடச் செய் நல்வழி காட்டிடும் ரஹ்மானே. இங்கு ஒன்று கூடியிருப்பதைப் போல மக்காவிலேயும் மதீனாவிலேயும் பைத்துல் முகத்தஸிலேயும் யா அல்லாஹ் பக்தாத் மஹபூபே சுப்ஹானியுடைய ரவுதாவிலே எங்களை ஒன்று தட்டுறான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.